செப்டம்பர் வந்து பிசிஓஎஸ் விழிப்புணர்வு மாதம். ஸோ நம்ம பிசிஓஎஸ் பற்றி தான் இன்னும் சில நாட்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? வணக்கம், டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். உங்களுக்கு பிசிஓடி இருக்கா? அண்ட் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்களும் என்னதான் பண்ணாலும் பிசிஓடி சரி ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த பிசிஓடி விழிப்புணர்வு மாதத்தில் நான் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் உங்கள் பிசிஓடிவை மேனேஜ் பண்ணலாம் நேச்சுரலி. வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசர்ச் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா 70% பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பெண்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்குது. அதனால தான் முகப்பரு, வெயிட் அதிகமாகிறது அண்ட் மாதவிடாய் ரெகுலராக வராமல் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இன்சுலின் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரையான அளவு கரெக்டாக இருக்கணும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு கரெக்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சத்து மட்டுமே நம்ம உணவில் இருக்கக்கூடாது. மாவு சத்து கூட நீங்கள் புரதை சத்து அல்லது நார் சத்து சேர்த்து சாப்பிடணும். செகண்ட், நம்ம சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. தேர்ட், உணவில் வெந்தயம் அண்ட் பட்டை இந்த மாதிரி ஹர்ப்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ தட் சர்க்கரை அளவு நம்ம ரத்தத்தில் கரெக்டாக இருக்கும். ஆல்சோ இதோட ஹோமியோபதிக் ஆஸ்பெக்ட் பற்றி பேசலாமா? பிசிஓஎஸ்க்கு ஹோமியோபதியில் சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஹோமியோபதி வந்து இண்டிவிஜுவல் பேஸ்ட் சிஸ்டம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கேஸ் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு நாங்கள் மெடிசின்ஸ் கொடுப்போம். டெய்லி நான் காமனாக கொடுக்குற மெடிசின்ஸ் சொல்கிறேன் இந்த ஹோல் சீரீஸில். ஸோ பிசிஓஎஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற ஹோமியோபதிக் மெடிசின் வந்து தூஜா. இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிசிஓஎஸ் பெண்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்க. சூஸ் ஹோமியோபதி, choose healthy life. நன்றி, வணக்கம்.